என்னுடைய பேர் அமர்நாத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென்பன்பரப்பிங்கிற கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இது ஒரு 1.5 ஏக்கரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு உணவு காடு. இங்கே மெயினாக வந்து என்னென்னா டிம்பர் மரங்கள், அதுக்கப்புறம் வந்து பழமரங்கள் இருக்கிற ஒரு உணவு காடு. மாமரம், கொய்யா மரம், பப்பாளி மரம், வாழை மரம், சீத்தா மரம், நெல்லி, மாதுளை இதெல்லாம் வந்து என்னென்னா மெயினாக வந்து நம்ம உள்ளார பண்ணியிருக்க பழமரங்கள். இது போக வந்து என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்ஸருக்காக வந்து என்னென்னா கிளரிசிடியா இருக்குது. நமக்கு பார்டரில் வந்து உயிர்வேலியில் வந்து என்னென்னா நமக்கு டிம்பர் மரங்கள் இருக்குது. ஸோ டிம்பரில் வந்து மெயினாக தேக்கு, மகோகனி வச்சுருக்கிறோம். இந்த டிம்பர் மரங்கள் எல்லாமே நம்ம ஈஷா நர்சரியிலிருந்து தான் எடுத்தோம். இது எல்லாமே வச்சு ஒரு 6 மாதம் டு 7 மாதம் ஆன ஒரு சின்ன ஒரு உணவு காடு. மெயினாக எனக்கு வந்து என்னென்னா நான் பிஇ முடிச்சுட்டு நான் வந்து பெங்களூரில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. 2023 இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே 2021 23 2 வருஷமாகவே வந்து என்னென்னா நம்மளது நிலத்தெல்லாம் வந்து என்னென்னா தக்கப்பூண்டு இதெல்லாம் விதைச்சி வந்து என்னென்னா அது ஒரு 60வது நாள் 90வது நாள் மடக்கி விழுது. ஒரு 4 முறை 5 முறை மடக்கி விழுது. மண் வந்து என்னென்னா நல்லா வந்து ஒரு வளமாக்கிட்டோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய அங்கக கார்பன் கொஞ்சமாவது கிரியேட் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா தான் 2023 இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து என்னென்னா நீங்கள் பார்ப்பீங்க 14 அடி இது வந்து என்னென்னா பெட்டு, இதில் 2 அடி வந்து என்னென்னா ட்ரென்ச் எடுத்திருப்போம். ஸோ இந்த ட்ரென்ச்சோட அகலம் வந்து 2 அடி, ஆழம் 2 அடி, எவ்ரி 14 அடி 2 அடி ட்ரென்ச், அதுக்கப்புறம் எவ்ரி 14 அடி. ஸோ இந்த கேப்பில் ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து என்னென்னா பெட்டு ப்ளஸ் ட்ரென்ச்சு கவர் பண்ணிங்கன்னா 16 அடி வரும். எவ்ரி 16 போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா நம்ம சுபாஷ் பாலேக்கரனுடைய அல்ட்ரா ஹை டென்சிட்டி ஃபுட் ஃபாரஸ்ட் கான்செப்டில் இப்போ நம்ம வைக்கிறதுனால எவ்ரி 4 அடிக்கு ஒன்ஸ் வந்து என்னென்னா ஒரு செடி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேக்கில் பார்க்குறது இது வந்து பப்பாளி. இந்த பப்பாளியினுடைய 4வது அடியில் கொய்யா இருக்கும், கொய்யாவினுடைய 4வது அடியில் வாழை இருக்கும், வாழையினுடைய 4வது அடியில் வந்து சீத்தா இருக்கும். இது மாதிரி அந்த பக்கம் 4 அடி. அதே மாதிரி இந்த சைடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே பப்பாளி இருக்கும், இதனுடைய 4வது அடியில் நெல்லி இருக்கும், அப்படியே அந்தாண்ட பப்பாளி. இது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்கொயரில் வந்து என்னென்னா எவ்ரி 4 அடிக்கு 4 அடிக்கு 4 அடிக்கு உங்களுக்கு போகும். ஸோ நம்ம பெட்டை வந்து என்னென்னா 16 பிரிக்கும் போது வந்து என்னென்னா உங்களுக்கு 32க்கு 32 ஃபஸ்ட் லேயரில் வந்து என்னென்னா வந்து கவர் ஆகிடும். 4 சென்டரில் வந்த ஒரு ஜிக்ஸாக்னுடைய 4வது சென்டர் பாயிண்டில் வந்து என்னென்னா நம்ம நெல்லி வச்சுருப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் லேயரில் வச்சுருப்போம். அதுக்கு இடையில வந்து என்னென்னா நெல்லி செகண்ட் லேயரில் வந்துருக்கும். ஒரு மாவுக்கும் இன்னொரு மாவுக்கு இருக்கிற நடு சென்டரில் வந்து என்னென்னா நம்ம 32 வந்து என்னென்னா நம்ம 8ஆக பிரிப்போம். அந்த 8 வந்து பிரித்து அதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு 4 அடியிலையும் வந்து என்னென்னா உங்களுக்கு கொய்யா, சீத்தா, மாதுளை இந்த பழமரங்கள் போகும். இதுக்கு இடையில் வந்து என்னென்னா நமக்கு பப்பாளி, வாழை போகும். ஸோ இது ஒரு லேயர். நடுவில் வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் நைட்ரஜன் ஃபிக்ஸருக்காக வந்து என்னென்னா 8 செடிக்கு ஒரு செடி அப்படின்ற கனெக்ட் பண்ணி வந்து என்னென்னா 8க்கு சென்டரில் வந்து என்னென்னா ஒரு கிளரிசீடியா வச்சுருப்போம். இந்த கிளரிசீடியா வந்து என்னென்னா உங்களுக்கு தக்கப்பூண்டு, தட்டைப்பயிறு, கொள்ளு, நரிப்பயிறு, கொழிஞ்சி இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு தழை சத்து இருக்கிற உரம். இதெல்லாம் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை வந்து என்னென்னா ஒரு கிளரிசீடியா செய்யும். இந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருக்கோம். இதில் மாமரம் நம்ம வச்சிங்கன்னு சொல்லும்போது இதில் வந்து என்னென்னா ஒரு 12 வெரைட்டி வச்சுருக்கிறோம். காசா லட்டு, மனோரஞ்சிதம், ஜிலேபி, பச்சரிசி, சர்க்கரை குண்டன், மூவாண்டன், நடுசாலை, செந்தூரம். இது போக வந்து என்னென்னா நமக்கு கொய்யாவில் வந்து என்ன வச்சுருக்கோம்னா சிகப்பு உருண்டை, சிகப்பு கூம்பு, வெள்ளை உருண்டை, இது 3மே வந்து என்னென்னா நாட்டு வெரைட்டி. நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா அந்த நாட்டு கொய்யா தான். அதேமாதிரி மாதுளையிலையும் வந்து என்னென்னா பிங்க்கு கலரில் இருக்கிற அந்த முத்துக்கள் இருக்கிற ஒரு மாதுளை, ஒயிட் கலரில் இருக்கிற முத்துக்கள் இருக்கிற மாதுளை, 2 வகையான மாதுளை வச்சுருக்கிறோம். சீத்தாவில் 3 வகையான சீத்தா வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இயற்கையாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து என்னென்னா பச்சை கலரில் உள்ளார வெள்ளை கலர் சதை இருக்கிற சீத்தா தெரியும். அடுத்தது வந்து சிகப்பு கலரில் வந்து என்னென்னா நமக்கு சதை இருக்கிற சீத்தா, 3வது வந்து என்னென்னா ராம் சீத்தா. இந்த 3 வகையான சீத்தா வந்து என்னென்னா நம்ம இதில் வச்சுருக்கிறோம். பப்பாளியில் வந்து என்னென்னா நமக்கு உருண்டை, கூம்புன்னு சொல்லிட்டு 2 வகையான வந்து என்னென்னா நாட்டு பப்பாளி வச்சுருக்கோம். இது போக இதுக்கு பாலினேஷனுக்காக வந்து என்னென்னா ஆண் மரம் வந்து என்னென்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 மரமாக இருக்கணுன்ற பட்சத்தில் வச்சுருக்கோம். இது எல்லாமே நாட்டு பழமரங்கள் தான் நம்ம இதில் உணவு காட்டில். எதுவுமே இதில் ஹைப்ரிட் கிடையாது. இந்த உணவு காடு அமைச்சு ஒரு 7 to 8 மாதம் தான். ஆனால் இதனுடைய வளர்ச்சியெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னென்னா இயற்கை முறையில் தான் நம்ம இது வந்து என்னென்னா இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இந்த கம்பு தக்கப்பூண்டெலாம் ஒரு 1/2 அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் செடி வச்சோம். அது ஒரு 120வது நாள் அந்த கம்பு தக்கப்பூண்டை அப்படியே அறுத்து அந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் ட்ரென்ச்சில் வந்து போட்டு ட்ரென்ச்சை ஃபுல் பண்ணிட்டோம். மீதி வந்து என்னென்னா நடுவில் வந்து என்னென்னா இங்கெல்லாம் போட்டு வந்து என்னென்னா மூடாக்கு போட்டோம். செகண்டு 15 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம். ஸோ நம்மள்கிட்ட நாட்டு காங்கேய மாடு இருக்குது, அதனுடைய ஜீவாமிர்தம் வந்து என்னென்னா நம்ம இது பண்ணிட்டோம். நமக்கு டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்னா 2.5 அங்கக கார்பன் வந்து என்னென்னா
அங்கே இருக்கும். அதே இதை வந்து என்னென்னா என்னுடைய நிலத்தில் ஒரு 6 வருஷம் அல்லது 7 வருஷத்தில் நம்மளுடைய இந்த தாவரத்தினுடைய கழிவுகளை எடுத்து போட்டு 2.5 அல்லது 3 நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா எல்லா இதுக்கு தேவையான உரச்சத்துக்களும் இதுலேயே எடுத்துக்கும், இதுக்கு தேவையான நீரும் இதுவே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஜீரோ மெயின்டெனன்ஸு. ஸோ நான் இப்போ வயலுக்கு வரேன் அப்படின்னா நான் எதுக்காக வரேன்னா இதில் இருக்க பழங்களை நான் அறுவடை பண்ணுறதுக்காக மட்டும்தான் வருவேன். நம்ம ஏன் வந்து என்னென்னா டிம்பர் மரங்களை வச்சுருக்கோன்னா இது வந்து 2 யூஸாக 2 in 1 யூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்னென்னா இப்போ நம்ம டிம்பர் மரம் வந்து ஒரு ஏக்கருக்கு இப்போ நம்ம வந்து பார்டரில் மட்டும் வச்சுருக்கிறோம். தேக்கு 12க்கு 12 போகும். அதே மாதிரி அதுக்கு இடையில் வந்துன்னா 2 தேக்குக்கு நடுவில் ஒரு மகோகனி இந்த ரேஷியோ இந்த கேப்பில் வச்சுருக்கிறோம். ஸோ எவ்ரி 6 அடிக்கு ஒன்ஸ் ஒரு டிம்பர் வச்சுருக்கிறோம். இது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு இப்போ இது வந்து ஒரு 80 to 100 மரம் நம்ம வச்சுருக்கோம். நம்ம சுற்றிலும் கவுண்ட் பண்ணோம்னா இந்த 100 மரம் இன்னைய ரேட்டுக்கு போட்டால் கூட வந்து என்னென்னா ஒரு மரம் 15,000 to 20,000 ரூபா. நீங்கள் இன்னைய ரேட்டு கணக்கு பண்ணால் கூட வந்து என்னென்னா 100 மரமும் இன்றைக்கி 20,000 ரூபானா 20 லட்ச ரூபா. அப்போ இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்னென்னா எனக்கு ஒரு பேங்க்கில் ஒரு 20 லட்ச ரூபா எனக்கு டெபாசிட் இருக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டு. ஸோ இதுக்காக நான் போடுற எஃபர்ட்டுங்கிறது 0 எஃபர்ட்டு. ஏன்னா நான் இதுக்குன்னு தனியாக எதுவும் உரம் போட தேவையில்லை, இதுக்குன்னு தனியாக நான் எதுவும் களை வெட்ட தேவையில்லை. இது ஃபஸ்ட் யூஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஏக்கரில் மட்டும் எனக்கு வந்து 100 மரம் இருக்குது. நான் ஃபியூச்சரில் இருக்க 4 ஏக்கரை வந்து என்னென்னா அடுத்தடுத்த வருஷம் வந்து என்னென்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு நான் 100 மரம், அப்போ 5 ஏக்கரில் வந்து என்னென்னா இன்னும் ஒரு 4 வருஷம் டவுன் த லைனில் வந்து என்னென்னா ஒரு 500 மரங்கள் நம்மள்கிட்ட டிம்பர் மரங்கள் மட்டுமே இருக்கும். இப்போதைக்கு நான் தேக்கு மகோகனி வச்சுருக்கேன். ஃபியூச்சரில் வந்து என்னென்னா வேங்கை, ரோஸ்வுட்டு இதெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. வாழையில் வந்து நம்ம மெயினாக வந்து என்னென்னா கற்பூரவள்ளி, பூவன் வாழைன்னு சொல்லிட்டு 2 மட்டும்தான் நான் போட்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 7 மாதத்தில் வளர்ந்துருக்குது. கரெக்டாக வந்து என்னென்னா கற்பூரவள்ளி நமக்கு அறுவடை வர்றது வந்து என்னென்னா 12வது மாதம் நமக்கு பூ வந்து தாறு வெளியே தள்ளிடும். நமக்கு பழுத்து தார் வெட்டும் போது 15 மாதம் கணக்கு வரும்னா, அப்படிங்கும்போது நான் அக்டோபரில் வச்சேன். ஸோ இந்த டிசம்பர் அல்லது 2025 ஜனவரியில் நமக்கு வந்து வாழையில் வந்துடும். ஸோ இதில் ஒரு 250 வாழை இருக்குது. அதில் 100 பூவன் வாழை, மீதி வந்து ஒரு 140 வந்து என்னென்னா கற்பூரவள்ளி, மீதி ஒரு 10 வந்து என்னென்னா ஒரு கலந்து வச்சுருக்கிறோம். வந்து என்னென்னா நமக்கு அந்த கதலி, அதுக்கப்புறம் செவ்வாழை இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு 2 வந்து என்னென்னா நம்ம வீட்டு யூஸ்க்காக வச்சுருக்கிறோம். அது வந்து என்னென்னா இப்போ நமக்கு ஒரு தார் இன்றைக்கி வந்து ஒரு 200 ரூபா அல்லது ஒரு 200 ரூபான்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா நமக்கு வாழையிலிருந்து மட்டும் வருமானம் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த பப்பாளியில் வந்து என்னென்னா 250 மரம் இருக்குது. வந்து ஒரு மரம் நல்லா வந்து உங்களுக்கு காப்பு வருது அப்படின்னா 100 கிலோ 250 மரத்துலையும் ஒரு 2.5 டன் to 3 டன் வந்து உங்களுக்கு வந்துடும். பப்பாளியில் ஒரு 50-60,000 நமக்கு வருமானம் வந்துடும் வருடத்திற்கு. டோட்டலாக ஒரு 160 மாதுளை இருக்குது. ஸோ ஒரு மரத்துக்கு வந்து என்னென்னா ஒரு 5 கிலோ நமக்கு காப்பு வந்தால் கூட நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு 500 கிலோ to 1000 கிலோ அளவுக்கு 1 டன் அளவுக்கு வந்துடும். இன்றைக்கி மாதுளையோட ரேட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். 200 ரூபாய்க்கு கீழே இல்லை. நம்ம ஒரு 50 ரூபாய்க்குன்னு போட்டால் கூட அது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 50,000 to 1 லட்சம் இதெல்லாம் இப்போ வந்துடும். ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸில் வந்து என்னென்னா நெல்லி, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சீத்தா, கொய்யா வந்து 2025 எண்டில் வந்துடும். ஏன்னா 2 இயர்ஸில் கரெக்டாக காய் வந்துடும். இப்போ ஆல்ரெடி வந்து 8 மாதம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 4 வருஷத்தில் வந்து என்னென்னா இந்த உணவு காட்டில் இருந்து உங்களுக்கு வருமானம் மட்டும்தான், செலவுங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம உரம் எதுவும் தரதில்லை, வேறு எதுவும் வந்து 0 மெயின்டைன். இன்னொன்று நம்ம இதில் வந்து எதுவும் களை வெட்ட மாட்டோம். இதில் இருக்கிற வந்து என்னென்னா ஒரு ஏக்கருக்கு தோராயமாக ஒரு 4 to 5 டன் அளவுக்கு வந்து என்னென்னா இந்த இயற்கை கழிவுகள் நமக்கு வரும். இதை நம்ம எதுவுமே வெளியில் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே இதுலேயே தான் நம்ம போட்டு வந்து என்னென்னா மக்க வச்சுக்குவோம். ஸோ நமக்கு வந்து என்னென்னா 0 இன்புட்டு. இதிலிருந்து நம்மளுடைய பழங்கள் மட்டும்தான் இந்த தோட்டத்தொட்டு வெளியே போகும். மற்ற எதுவுமே வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ உணவு காடு மட்டும்தான் லோ மெயின்டெனன்ஸ், லோ இன்புட் காஸ்ட்டு, ஹை அவுட்புட்டு, ஹை ரெவென்யூ ஃபார் ஃபார்மர்ஸ். இந்த கான்செப்ட்னால தான் நம்ம வந்து என்னென்னா உணவு காடுங்கிற கான்செப்ட்டுக்கே நாங்கள் போயிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னா இயற்கை முறையில் பண்ணுறோம். இதையும் தாண்டி ஐடி துறையினுடைய இதை விட நான் ஒரு நல்ல ஒரு விவசாயியாக ஒரு நல்ல உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குறேங்கிறதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான். இப்போ வர ஜூன் 23 ஈஷா சார்பாக புதுக்கோட்டையில் வந்து என்னென்னா முக்கணி திருவிழா நடக்குது. அதில் உணவு காடு பற்றிய மற்ற டீட்டெயில் அது. ஸோ இதில் என்ன போன்ற விவசாயிகள் நிறைய பேர் வந்து என்னென்னா அவங்களுடைய அனுபவங்களை பகிர்றதுக்காக வராங்க. நீங்களும் வாங்க. இதை தவிர வந்து என்னென்னா முன்னணி அறிஞர்கள், இந்த சார்பில் துறையில் இருக்கிற முன்னணி அறிஞர்கள் வேறு மாநிலத்திலேருந்து வராங்க. கேரளாவிலேருந்து வராங்க, கர்நாடகாவிலேருந்து வராங்க. ஸோ தோட்டக்கலைத்துறை, இந்திய ஆராய்ச்சி நிலையம் இதிலிருந்து எல்லோரும் வராங்க. இன்னொன்று எப்படிலாம் இந்த பொருள் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ப்ரொடக்ஷனை பற்றி மட்டும்தான் நம்ம இது பண்ணோம். இதை எப்படி எல்லாம் சந்தைப்படுத்துகிறாங்க, இதை எப்படி மதிப்பு கூட்டி இதை மக்கள் வந்து என்னென்னா வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கிற இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ நானும் வரேன், நீங்களும் வாங்க. நாம் ஒரு நல்ல ஒரு இயற்கை விவசாயி ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்மெல்லாம் சேர்ந்து விஞ்ஞானிகளை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.